ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த் பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சித்தார்த்தும் ராணியும் காரில் போயிட்டுருக்கிறாங்க. எப்படியாவது அவர் சித்தர் சொல்லி பறிச்சுட்டு வந்துடணும், அப்போ தான் தாத்தா பாட்டி எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தேடி காரில் போயிட்டுருக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா மந்திரவாதி அனுப்பின அந்த குள்ள மனுஷரும் பின்னாடி ஒரு காரில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சித்தாருக்கும் ராணிக்கும் ஒரு கட்டத்தில் உண்மை தெரிஞ்சிருது. இவங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அதாவது அந்த செடியை பறிக்க விடாமல் இவங்க நம்மளை தடுக்கிறாங்க அப்படின்னு ராணிக்கு சித்தார்த்துக்கு உண்மை புரிஞ்சிருது. அப்போ ராணி சொல்கிறாங்க, ஐயோ இவங்க நம்மளை போக விடாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது நம்ம இங்கேருந்து போயிடணும் அவங்க கண்ணில் படாமல் அப்படிங்கவும். அப்போ ராணி சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரிக்கு போகாத, வேற ஒரு ரூட்டில் போ அப்படின்னு சொல்லவும் உடனே சித்தார்த் சொல்கிறாங்க, நான் எப்படி போகிறதுக்குன்னு எனக்கே தெரியல, ஏற்கனவே எனக்கு ரூட்டு தெரிய மாட்டேங்குது, இதில் போகக்கூடிய ரூட்டில் தான் அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், நீ இதே ரூட்டில் போனேன்னா கண்டிப்பாக நம்மளை அவங்க விட மாட்டாங்க, அதனால வேற ஒரு ரூட்டில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராணி சொன்ன மாதிரிக்கு சித்தார்த்தும் வேற ரூட்ல போறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க எங்க போறாங்கன்னே தெரியாம அந்த குள்ள மனுஷர் அவங்க திண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கார் இங்க தானே போயிட்டு இருந்தது, இப்போ எங்க போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. இது எல்லாத்தையும் இங்க மந்திரவாதி படம் போட்டு காட்டிட்டு இருக்கவும் அப்போ தமனா சொல்றாங்க, அந்த ராணி லேஸ்பட்டவ கிடையாது, பாத்தியா எல்லாருடைய கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு அவ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ராணி சொல்றாங்க, எப்படியாவது அந்த செடியை நம்ம பறிச்சிடணும், அப்பந்தான் நம்ம தாத்தாவும் பாட்டியும் உங்க 3 பேரையும் குணப்படுத்த முடியும், நம்ம சீக்கிரமாவே போனா மட்டும்தான் பண்ண முடியும், 24 மணி நேரத்துக்குள்ள அந்த செடியை வேற பறிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு, ஏற்கனவே இப்போ வேற ரொம்ப டைம் ஆகி போச்சுது, சீக்கிரம் ஓட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ராணி, நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, நான் சும்மையா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சித்தார்த்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா தாத்தாவும் பாட்டியும் தான் காட்டுறாங்க. அப்போ தாத்தா பாட்டி அவங்க பொண்ணு 3 பேருக்கும் அந்த கையில் உள்ள ப்ளூ கலர் ரொம்பவே கூடுதலாயிட்டே போகுது. அப்போ தாத்தா சொல்றாங்க, எனக்கு என்னமோ அஞ்சலை, நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தோணலை, சொல்ல போனாக்கி நான் போய் சேர்ந்துருவோம் போலுக்கு அப்படிங்கவும் உடனே அஞ்சலை பாட்டி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, சொல்ல போனாக்கி ராணியும் சித்தார்த்தும் நம்மளுக்காக தானே கஷ்டப்பட்டு அந்த இலையை பறிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கவும் அப்போ சித்தர் சொல்றாங்க, உங்க 3 பேருக்கும் ஏற்படுற கஷ்டத்தை விட அவங்க 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய இடைஞ்சலும் கஷ்டம் தான் கூடுதலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை சொன்னதுமே தாத்தாவும் பாட்டியும் இன்னும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்மளுக்காக ராணியும் சித்தார்த்தும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களோ தெரியலையே, அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாது, கடவுளே நீ தான் அவங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த மந்திரவாதிட்டு தமனா சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் அந்த இலையை பறிச்சுட்டு வந்துருக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது, அதுக்காக தானே நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்போம், என்ன மிஞ்சி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா ராணி சித்தார்த்து அந்த செடி இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே சித்தார்த்தும் ராணியும் காரை விட்டு இறங்குறாங்க. இறங்குனதுமே சித்தார்த்து கேட்குறாங்க, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஆனால் அந்த செடி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கும்போது அப்போ ராணி சொல்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், கண்டிப்பாக அந்த செடி நம்ம கண்ணில் படும், பொம்மியக்கா நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும், பரமேஸ்வரா நீங்களும் எங்கள் துணையாக இருக்கணும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், எப்படியாவது இந்த செடியை நாங்கள் பறிச்சிடணும், நாங்கள் இதை கொண்டுட்டு போனால் தான், அதுவும் கரெக்டான நேரத்துக்கு கொண்டுட்டு போனால் தான் அவங்க 3 பேரையும் நாங்கள் காப்பாற்ற முடியும், நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு ராணி அவங்க வேண்டிக்கிட்டே போகிறாங்க. பார்த்தோம்னா அவங்க கரெக்டாக அந்த செடி ராணி கண்ணில் பட்டுருது. அங்கே பாரியா அந்த செடி தாயா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சித்தார்த்து கேட்குறாங்க, ராணி கரெக்டாக தான் நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது, ஆமாம் ஐயா அந்த செடி தான் எனக்கு நல்லாவே தெரியும், அதை பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே சித்தார்த்தும் அதை பறிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அதை பறிக்கிறதுக்குள்ளே நிறைய இடைஞ்செல்லாம் வருது. அதை மிஞ்சி பார்த்தோம்னா சித்தார்த்து அந்த இலையை பறிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ராணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா தம்னா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு அந்த படம் நின்று போச்சுது அப்படின்னு சொல்லும் போது அப்போ மந்திரவாதி அவங்க திரும்பவும் மந்திரத்தை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியாவது அந்த ராணி சித்தார்த்தை எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்ச தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த படத்தை போட்டு காட்டவும் அவ தெரிஞ்சிருது. பார்த்தோம்னா சித்தார்த்தும் ராணியும் அந்த மூலிகை இலையை அவங்க பறிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே தமனா ரகுரன் 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ சொன்ன மாதிரிக்கு அந்த இலையை பறிச்சுட்டா பொழுது அப்படிங்கும்போது இப்போ மந்திரவாதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது லேசில் அந்த இலையை பறிக்க முடியாது, அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி துணையாக இருக்குது, அதனால தான் அவளால் அந்த இலையை பறிக்க முடிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் அனுப்பின அவள் இன்னும் கண்ணில் மண்ணை தூவிட்டு இவள் போயிருக்கிறா, அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுரன் சொல்கிறாங்க, இதை தானே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், அவள் என்ன இருந்தாலும் கடைசியில் அவள் தான் ஜெயிக்க போகிறா, ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் அது
கிளம்புனா நம்மளை தான் போட்டு திட்ட போறா அப்படிங்கவும் இப்போ மனவும் ரகுவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. போச்சு, இதுவும் போச்சா, கடைசியில் ராணி தான் ஜெயிக்க போறா, அவ அந்த மூலிகை இலையை பறிச்சுட்டா. இப்போ அம்மா வந்து கேட்டா நான் என்னத்த சொல்றதுக்கு, ஏதோ இதுலையாவது நம்ம ஜெயிச்சிருவோன்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா இப்போ அந்த மூலிகை இலை எப்போ அவ கைக்கு வந்துச்சோ அப்பவுமே தெரிஞ்சு போச்சுது, இவராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுது, அவ்வளவுதான் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு மனவும் ரகுவரனும் பட்டுக்கு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ராணி சித்தார்த்தம் இந்த மூலிகையிலேயே பறிச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் கொண்டுட்டு வந்துருவாங்க. ஆனா வரவிடாம தடுக்கிறதுக்காக இவங்க என்னெல்லாம் இடைஞ்சல் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.